ஓம் சாய்நாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன். இன்று 1/3/2024 ஆண்டு மாசி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். மதியம் 12:48 வரை. பிறகு விசாகம். திதி தேய்பிறை சஷ்டி. நாள் முழுவதும். இன்று சஷ்டிக்கு அதிபதியான ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி எல்லா நலமும் பெறுவோம். மீனத்திற்கு நாளை காலை 8:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. பிறகு மேசத்திற்கு சந்திராஷ்டமம் வரும். இன்றைய பலன்களை பார்ப்போம் வரிசையாக. மேசராசிக்கு இன்று தொழில் சிறப்பு, தேக ஆரோக்கியம், குடும்ப சந்தோஷம் கூடும். வேலையில் கவனமாக செயல்பட வேண்டும். மதியத்திற்கு மேல் தொழில் அமைப்பிலே கூடுதல் சிறப்பாக இன்று இருக்கும். ரிஷபம், இன்று தொழில் முயற்சியில் லாப முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மதியத்திற்கு பின் குடும்பத்தில் மனைவி வகையில் அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் மதியத்திற்கு மேல் சூடு பிடிக்கும். மிதுனம், முயற்சி, அதிர்ஷ்டம், தொழில் அமைப்புகளிலே சிறப்பான மேன்மையான குடும்ப மேன்மையும் உண்டு. மதியத்திற்கு மேல் பலன்கள் சற்று மாறும். கவனமாக இருக்க வேண்டும். கடகம், தொழிலில் உற்சாகம், கூடுதல் வரவு, குடும்ப மேன்மைகள் உண்டு. சந்தோஷம். மதியத்திற்கு மேல் கூடுதல் சிறப்பு. ஏனென்றால் மதியத்திற்கு மேல் குரு பகவானுடைய விசாகம் நட்சத்திரம் வருகிறது. சிம்மம், கண்டகச்சனி பாதிப்பு இருந்தாலும் சோம்பலுக்கு பிறகு புத்துணர்ச்சியும் ஏற்படும். ஏனென்றால் சூரியனும் சனியும் சிம்மத்தை பார்க்கும் நிலையிலே குரு பகவானும் சூரியனை சிம்ம ராசியை பார்ப்பதாலே முதல்ல இருள் பலன்களும் பிறகு வெளிச்ச பலன்களும் கண்டிப்பாக உண்டு. புத்துணர்ச்சியுடன் தொழில் செய்வீர்கள், லாபம் அடைவீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் கண்டகச்சனி. அப்போ கடகராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் சனியுடைய பிடியில் இருப்பதாலே நீங்கள் காலபைரவரை வழிபட்டு சிறப்புகள் அடைய வேண்டும். உங்களுடைய பலன்களை அதிகரித்து கொள்ள வேண்டும். கன்னிராசி, தொழிலில் வேலையில் நல்ல முன்னேற்றமாக உண்டு. மனைவி மற்றும் நற்சிந்தனையின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. சிந்தனையின் வாயிலாக அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த இடத்துல கவனமாக நீங்கள் கேளுங்க. குடும்பத்தில் கூடுதலான மகிழ்ச்சிகள். மதியத்திற்கு மேல் கூடுதல் உற்சாகம், சுப செலவுகளும் உண்டு. துலாம், தொழில் மேன்மை, வரவு, லாபங்கள் அனைத்தும் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம். மதியத்திற்கு மேல் சிந்தித்து செயலாற்றவும் என்ற நட்சத்திரம் மாறுகிறது அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கணும். விருச்சிகம், அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனியில் பாதி. தொழில் வருமானம் நன்று. குடும்ப மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்று வாங்குவீர்கள். மனைவியின் பேரில் சிக்கனம், மனைவியின் மேல் சிக்கனம் வேண்டும். அதாவது அவங்களுடைய அமைப்பில் மதியத்திற்கு மேலே மனைவி சொல்லக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் சிக்கனமாக நம்ம செயல்படணும். இது ஒன்று தாங்க நம்ம அறிவுறுத்த வேண்டியது. தனுசுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் செவ்வாய். செலவு செய்ய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். வரவும் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. பேசும் பேச்சிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கா இல்லையா, சுபத்தன்மையோடு இல்லாத பொழுது சிந்திக்காமல் பேசக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் கொடுப்பார். அது மட்டும்தான் கூட. மற்றபடி செலவினங்கள் எல்லாம் உண்டு. தொழில் அமைப்புகள் உண்டு. நல்ல அமைப்புகள் உண்டு. மகரம், மகரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி மாறிவிட்டது. ஆனால் வாக்கு ஸ்தானத்தில், வரவு ஸ்தானத்தில் சூரியனும் சனி இணைந்திருக்கிறார்கள். சுபத்தன்மை இல்லை. கொடுக்கல் வாங்கலில் கவனம், பேசுகிற பேச்சில் கவனம். மற்றபடி தொழில் அமைப்புகள், லாப அமைப்புகள், சந்தோஷ அனுபவங்களுக்கு குறையில்லை. கும்பம், ஜென்மச்சனி, குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். எடுத்த உடனே சனியின் அமைப்பு என்று வந்து விட்டாலே அதை நம்ம வாக்கின் வழியாகவே அதை நம்ம சரிப்படுத்திக்கிறணும். மனைவி பேசும் பொழுது விட்டு கொடுத்து செல்லணும், ஒன்று குறையில்லை. கணவன் பேசும் பொழுது மனைவி விட்டு கொடுக்க வேண்டும். வரவு செலவில் கவனமாக இருக்கணும். இவ்வளோதாங்க சனியுடைய அமைப்பில். அது எந்த பாவங்களை தொடர்புள்ளது அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவுபடுத்திக்கிறணும். சிக்கனமாக செலவு செய்யணும். அனைத்திலையுமே நல்ல ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். மதியத்துக்கு மேல் தொழில் சிறப்பாக அனுபவங்கள் உண்டு கண்டிப்பாக. மீனத்துக்கு நாளை காலை 8:17 வரை சந்திராஷ்டமம் சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில் அமைப்பு, லாப அமைப்பு, சிந்தனையான அமைப்புகள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் சூரியன் சனி, செலவுகளை பார்த்து செய்ய வேண்டும். ஜென்மச்சனி வரை இருக்குது. அப்போலாம் நம்ம பொருள்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கணுங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே
இப்போ தற்சமய சூழ்நிலை சூரியனும் சனியும் இணைவது ஒரு பிற்போக்கான நிலை தான். ஆனாலும் அதுக்கு தக்கன அது எந்தெந்த பாவங்களை தொடர்புள்ளதோ அந்த வகையில் நம்ம முயற்சி செய்து கொண்டு சிறப்பாக வாழலாம். அனைத்து ராசியினர்களுக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துகிறேன். கூடுதல் ஜோதிட செய்தி. திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தங்கள் என்பது போகாத ஊருக்கு வழிகாட்டுவது. நிச்சயம் சொல்கிறேன், 10 பொருத்தத்தில் எந்த அர்த்தமுமே இல்லை. இதுக்கு மேலே நான் கடுமையாக பேச விரும்பலை. 10 பொருத்தம் இல்லவே இல்லை. சரி, அதில் ஒரு குறிப்பாக ரஜ்ஜுங்கிற சொல்கிறாங்களே, ரஜ்ஜுங்கிற வடமொழி வார்த்தை. ரஜ்ஜு அவங்க என்ன சொல்கிறாங்க 10 பொருத்தத்தில், ரஜ்ஜுங்கிறத இருந்தால்னா என்ன, விலகி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆரோக ரஜ்ஜு அவரோக ரஜ்ஜு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரஜ்ஜு இருந்தால் தான் கணவனுக்கு ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி இது முழுக்க தவறானது என்பதை உறுதியாக சொல்லலாம். கணவன் ஆயுள் எப்போ இருக்கும்? கணவனது ஜாதகத்தில் லக்னம் வலுப்பெறணும், லக்னாதிபதி வலுப்பெறணும், ராசி வலுப்பெறணும், ராசியாதிபதி வலுப்பெறணும், 8ஆம் அதிபதி வலுப்பெறணும், சனி கிரகம் வலுப்பெறணும்னா சுப வலுவாக இருக்கணும். இப்படியா இருந்து தசாபுத்தி வந்துச்சுன்னா ஒரு ஆரோக்கிய குறைவு கூட தவறான 6 to 12 கடுமையாக இருந்து தசாபுத்தி வராமல் இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கிய குறைவே எதுவுமே இருக்காது. ஆயுள் நீண்ட ஆயுள் இருப்பார். இதே மனைவியிலே ஜாதகத்தில் பார்க்கலாமே. 7ஆம் இடம் கணவனை குறிக்கும். அந்த இடத்துல வெளிச்சம், சுக்கிரன் நல்ல வெளிச்சம், 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. சனி செவ்வாய் ராகு எங்கேயுமே கூட்டணியாக இருந்து அவங்கள பால்படுத்தலைன்னா கணவன் மனைவி நீண்ட ஆயுள் தான் வருவாங்க. இதில் ரஜ்ஜு எங்கே வருது? ஆகவே ரஜ்ஜு என்பது சுத்தமாக கிடையாது. ஜாதகத்துடைய அனுகூலத்தை பார்த்து தான் நம்ம கணவனோட ஆயுளை 20